இப்ப திமுக ஆட்சியில இத்தனை பெண்மணிகள் வந்திருக்கீங்க, தாய்மார்கள் வந்திருக்கீங்க. யோசிச்சு சிந்திச்சு நீங்க வாக்களிக்க வேண்டும். 2 வயது குழந்தைல அண்ணன் ஒரு சிறுமி தூக்கி வச்சிருக்காரு. 2 வயது குழந்தைல இருந்து 80 வயது மூதாட்டி வரைக்கும் கற்பழிப்பு. உண்மை முதலமைச்சர் வந்து எதுவுமே செய்வது கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் போராட்டம் அறிவிச்சு போராடி அதுக்கப்புறம் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் ஒரு FIR ரெஜிஸ்டர் பண்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல பிள்ளைகள் பசிக்காக தவிச்சாலும் நம்ம வந்து எவ்வளவு வருத்தப்படுவோம். ஆனா ஒரு 2 வயது சிறுமிய திமுக கவுன்சிலர் வந்து நரவேட்டையாடி கற்பழிக்கிறாங்க. திமுக வாக்கு கேட்க வந்தா நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஓட ஓட விரட்ட வேண்டும். திமுக காரங்க வந்து எந்த சின்னம் காட்டுவீங்க? திமுக காரங்க வந்தா ரெட்டையில காட்ட வேண்டும். அண்ணன் வைரமுத்துக்காக வெட்டி சின்னத்தை காட்ட வேண்டும். நாடெங்கும் போதை கலாச்சாரம், எங்க பார்த்தாலும் காஞ்சா, எங்க பார்த்தாலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஸ்டாலின் வந்து அவங்க மருமகன் சபரீசனும் அவங்க மகன் உதயநிதி மட்டும் பாதுகாக்க மட்டும் தான் செயல்படுகிறார்கள். அவங்களோட அமைச்சரே பழனிவேல் தியாகராஜனே சொல்லியிருக்காரு, ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டு காலத்திலேயே 30,000 கோடி சுருட்டியது சபரீசனும் உதயநிதினு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாலும் நீங்க எல்லாம் தெளிவா கவனிக்க வேண்டும். எங்க போனாலும் ஒரு பொம்மை, ஒரு போட்டோகிராஃப காமிக்கிறாரு, ஒரு புகைப்படத்தை காட்டுறாரு. நீங்க எல்லாம் தவிழ்ந்து வந்தீங்க, நீங்க எல்லாம் முட்டி போடுறீங்க, நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்கன்னு. ஒரு மூத்தவங்களை பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தவறு கிடையாது தம்பி. நீங்க எல்லாம் ஒரு நடிகைக்காக பாரடாயில் குடிச்சீங்க, அதுதான் கோழைத்தனம். கோழைக்காக இளைஞர்கள் ஏமாந்து ஓட்டு போடாதீங்க. தைரியமாக வீரமாக நடை போட அண்ணன் வைரமுத்து அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயம் செய்யக்கூடிய ஒரு நபர். அதிமுக ஆட்சியில நாங்க எல்லாம் என்ன சாதனைகள் செஞ்சோம்னு ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் சொல்றோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் குடிமராமத்து நாயகன்.